உங்களுடைய அப்பாவும் வந்து படத்துல தலைவர் கூட எம்ஜிஆர் சார் கூட நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, டிராவல் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. நீ சொன்ன விஷயம் கண்டிஷன் வந்து என் பொண்ணு நீ வெளில சொல்லக்கூடாது, அப்பதான் ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்? அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. அதாவது அப்பா வந்து நாடார் கிறிஸ்டியனு, நாகர்கோயில் திருநெல்வேலி பக்கம். நாகர்கோயிலில் வந்துட்டு எப்படின்னா பெண்கள் வந்து அதாவது வயசுக்கு ஏஜ் அட்டன் பண்ணிட்டால அவங்க வந்து வெளியே வரமாட்டாங்க. அதோட மேரேஜ் எப்போ பண்றாங்களோ அப்பதான் ஹஸ்பண்ட் கூட வெளியில போறதுதான் வழக்கம். எங்க அப்பாவுடைய குடும்ப வழக்கம் அந்த மாதிரி. அதனால நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ண உடனே எனக்கு வந்து ஸ்கூல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி வெளியே அனுப்பல. அப்பா கூட இந்த மாதிரி படத்துக்கு போகும்போது அங்கே ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. அந்த ஆட்டோகிராஃப் கேட்கும்போது இவர் வந்து ஆட்டோகிராஃப் போடுவார், இது பண்ணுவார். நாங்கள் போனோம்னா அங்கே படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போதுக்குள்ளார இல்லை முன்னாடி ரசிகருங்க பார்த்துட்டாங்கன்னா எங்கள் அப்பாவை அப்படியே அலக்க தூக்கிட்டு போயிடுவாங்க. நாங்கள் 2 பேரும் அங்கே காருக்குள்ளார பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்போம். காரில் உட்காந்துட்டு போய் அவர் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்புறமா வந்து எங்களை அழைச்சிட்டு வருவார். இது நிறைய பார்க்கும்போது அப்பாவை மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க, நம்மளுக்கும் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு.